வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி எங்கள் வீட்டில் எக் ஃப்ரைட் ரைஸ் தான். எப்படி செஞ்சேன்னு பார்த்துடலாமா? இன்றைக்கி அதுக்கு நான் ஒரு கேரட், ஒரு கேப்சிகம், கொஞ்சம் முட்டைக்கோஸ், ஒரு பல்லாரி வெங்காயம், கொஞ்சமாக இஞ்சி வெள்ளைப்பூடு எல்லாத்தையும் நல்லா கழுகி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுப்பில் மண்சட்டியை வச்சு பாத்திரம் சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா காய்கறிகளையும் போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 2 முட்டையை உடைச்சி ஊற்றி கொஞ்சம் மிளகுத்தூள், உப்பு சேர்த்து அதையும் தனியாக கிண்டி வறுத்து வச்சுக்கோங்க. நம்ம வதக்கி வச்சுருக்கோள்ள காய்கறிகள் அது கூட கொஞ்சமாக மிளகுத்தூள், உப்பும் சேர்த்துட்டு வேக வச்சுருக்க சாதத்தையும் சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. அது கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்கோள்ள முட்டை அதையும் சேர்த்து நல்லா கிளறிட்டு கொஞ்சமாக சோயா சாஸும் சேர்த்து தேவைப்பட்ட கொஞ்சம் உப்பும் சேர்த்து கிண்டிட்டு இறக்கிடுங்க. சூப்பரான எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. உங்களுக்கு அப்படியே ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் வேணுன்னா கொஞ்சமாக வினிகர் நீங்கள் சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்கும். என் குழந்தைங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ்னாலே ரொம்ப பிடிக்கும். அதுவும் நான் வீட்டில் செஞ்சு கொடுக்குறது ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கு இது மாதிரி வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.